السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நோன்பினுடைய சிறப்பை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இறைவன் கூறிய கூற்றை சிந்தித்தாலே நமக்கு புரிந்துவிடும். இறைவன் சொன்னதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இறைவன் சொன்னான், அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, வான அஜிசி பிஹி, அதற்குரிய கூலியை நானே வழங்குகிறேன். புகாரிலே பதிவு செய்யப்பட்டது. இந்த ஹதீஸே குதுசியிலே இறைவன் சொன்னது, இறைவன் நமக்கு ஒரு சிந்திக்க தகுந்தவாறு ஒரு கருத்தை கூறுகிறான். அதுதான் நோன்பு எனக்குரியது. நாமெல்லாம் சிந்தித்து பார்க்கிறோம், நோன்பு மட்டுமா இறைவனுக்குரியது? நாம் செய்கிற எல்லா வணக்கங்களும் இறைவனுக்குரியது தானே? நாம் தொழுகிறோம், இறைவனுக்குரியது தான். ஜக்காத்து வழங்குகிறோம், இறைவனுக்குரிய வணக்கம்தான். ஹஜ் உம்ராவை நிறைவேற்றுகிறோம், இறைவனுக்குரிய வணக்கம்தான். அப்படி இருக்க நோன்பு எனக்குரியது என்று இறைவன் ஏன் சொன்னான்? அதற்குரிய கூலியை நானே வழங்குகிறேன் என்கிறானே இறைவன். அப்படியானால் மற்ற வணக்கங்களுக்கு நமக்கு கூலி தருவது யார்? அந்த இறைவன் தானே. நம்முடைய தொழுகைக்கு கூலி தருவதும் இறைவன் தான், ஹஜ்ஜிற்கு கூலி தருவதும் இறைவன் தான். அப்படி இருக்க நோன்புக்குரிய கூலியை நானே வழங்குகிறேன் என்று இறைவன் ஏன் சொல்ல வேண்டும்? கல்விக்கடல் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு ஒரு அழகான விளக்கம் தருகிறார்கள். எல்லா வணக்கமும் இறைவனுக்குரியது தான். ஆனாலும் மற்ற வணக்கங்களுக்கு இல்லாத பிரத்யேகமான ஒரு தனி சிறப்பம்சம் நோன்புக்கு உண்டு என்பதை காட்டுவதற்கு இறைவன் அவ்வாறு சொன்னான். இறைவனுக்கு அப்படி ஒரு வழக்கமும் இருக்கிறது. காபாவை இறைவன் சொன்னான், பைத்தி எனது இல்லம் என்றான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹ்வுடைய இல்லங்கள் தான். ஆனால் காபாவை எனது இல்லம் என்றான். காரணம் என்ன? மற்ற பள்ளிவாசல்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த காபாவிற்கு உண்டு என்பதை காட்டுவதற்கு இறைவன் சொன்னான். அதுபோன்றுதான் இதுவும். எல்லா வழக்கத்திற்கும் இறைவன் தான் கூலி தருகிறான். இந்த நோன்புக்குரிய கூலியை நானே வழங்குகிறேன் என்று இறைவன் சொன்னான். அது ஒரு தனி சிறப்பம்சம் மிக்கது என்பதை காட்டுவதற்குத்தான். என்ன ஒன்றா பலது இருக்குது. அளவு குறிப்பாக ஒன்று என்னன்னு சொன்னால், மற்ற எந்த வணக்கமாக இருந்தாலும் மற்றவர்களுடைய பார்வைக்கு அது தெரிய வரும். தொழுகிறோம், மற்றவர்கள் நமது செயலை பார்த்தால் இவர் தொழுகிறார் தெரிந்து கொள்வார்கள். ஹஜ் உம்ரா செய்கிறோம், மற்றவர்களுடைய பார்வைக்கு முன்னால் தான் அதை செய்ய முடியும். யாருக்குமே தெரியாமல் நான் ஹஜ்ஜி செய்தேன், யாருக்கே தெரியாமல் நான் உம்ரா செய்தேன் என்று யாராவது சொன்னால் உலகத்தில் மிகப்பெரிய போய் அதுவாகத்தான் இருக்கும். முடியாது. சரி, யாருக்குமே தெரியாமல் ஜக்காத்து கொடுத்தார், தர்மம் செய்தார். சரி, யாருக்கும் தெரியாமல் தான் கொடுத்தார், குறைந்தது வாங்குவோருக்கு தெரியும் அல்லவா? ஆனால் இங்கே நோன்பு என்பது அப்படி இல்லை. இவராக சொன்னால்தான் நான் நோன்பாளி என்று சொன்னால் தானே தவிர, ஒருவரை பார்த்துவிட்டு ஒரு நோன்பாளி, இன்னொருவரை பார்த்துவிட்டு ஒரு நோன்பாளி இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. சஹருக்கு எழுந்து சாப்பிட்டாலும் கூட இவர் நோன்பாளி என்று சொல்ல முடியாது. எத்தனை பேர் சஹருக்கு சாப்பிடுவதில்லை, நோன்பு வைத்து விடுவார்கள். ஒருவர் சஹருக்கு சாப்பிடவில்லை, ஆகவே நோன்பு இல்லை என்றும் சொல்ல முடியாது. சஹருக்கு சாப்பிடான எத்தனையோ பேர்கள் நோன்பு வைத்து விடுவார்கள். படைத்த இறைவனுக்கு மட்டுமே தெரிகின்ற ரகசிய வணக்கம் இந்த நோன்பு மட்டும்தான். ஆகவே தான் இறைவன் அந்த சந்தோஷத்திலே பூரிப்பிலே சொன்னான், நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே வழங்குகிறேன். அந்த நோன்பின் போது சஹரிலே உணவு உண்ணுவோம். அது ஒரு பரக்கத் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த உணவு உண்ணுவது எதுவரை? இறைவனே சொன்னான், குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜர். நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெரிகின்ற வரைக்கும். கருப்பு கயிறு என்றால் இருள், வெள்ளை கயிறு என்றால் வைகரை. இருள் அகன்று வைகரை வருகிற வரைக்கும் நீங்கள் உண்ணலாம், பருகலாம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்கிறார்கள் தஹஜ்ஜத் தொழுகைக்காக. அந்த பாங்கை நீங்கள் கேட்டதற்கு பிறகும் கூட நீங்கள் உண்ணலாம் பருகலாம். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹுக்காக பாங்கு சொல்கிறார்கள். அந்த பாங்கை நீங்கள் கேட்டுவிட்டால் உண்ணுவதையும் நிறுத்திவிட வேண்டும், அருந்துவதையும் நிறுத்திவிட வேண்டும். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2 பாங்கு, தஹஜ்ஜுக்கு ஒரு பாங்கு, சுபுக்கு ஒரு பாங்கு. இன்றைக்கும் மக்கா மதீனாவில் அது நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆகவே சுபுடைய நேரம் வரைக்கும் இருக்கிறது. அந்த சஹருடைய உணவு பரக்க, தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹரு உணவு உண்ணுங்க, அதில் பரக்கத்து இருக்குதுங்கிறாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எந்த அளவுக்கு தெரியுமா? உங்களுக்கு பசியே இல்லாவிட்டாலும் ஒரு முடக்கு தண்ணீராவது குடிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணத்தை சொல்கிறாங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலல் முத்தஸஹ்ஹிரீன். அல்லாஹ்வும் மலக்குகளும் சஹர் உணவை உண்ணுவர்களுக்கு ஸலவாத்து கூறுகிறார்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்கே அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அருள் மழை பொழிகிறான் அப்படின்னு அர்த்தம். மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த கொடுப்பினை சஹர் உணவு உண்ணக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். பசியே இல்லைங்க, சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க, ஆனால் நான் பட்டினி சஹர் வைக்க போகிறேங்க, வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு முடக்கு தண்ணீரை குடிங்க. நீங்கள் சஹர் நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னு வந்துடும். சஹர் நேரத்தில் சாப்பிட்றவங்களுக்கு அல்லாஹ்வும் மலக்குமாரும் ஸலவாத்து சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதிலே நீங்களும் உள்ளடங்கி விடுவீர்கள். அந்த பரக்கத்து கிடைச்சவங்கள அது எப்படி ஒரு முக்கியமான ஒரு பரக்கத்தை நமக்கு தருகிறது சஹர் உணவு என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். எது வரைக்கும் நேரம்? சுபுடைய நேரம் வரைக்கும். அதனால் முஅத்தின் சாஹிபு சுபுடைய பாங்கு சொல்கிற வரைக்கும் சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதல்ல. குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே நீங்கள் நிறுத்தி விடுங்கள். அதுதான் பேணுதல். ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, தஸஹர்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சஹர் உணவை உண்டோம். பிறகு தொழுகைக்கு சென்றோம். அவர்களும் கேட்கப்பட்டது, கம் பைனஹுமா, நீங்கள் சாப்பிட்டீங்க, தொழுகைக்கும் போனீங்க, 2க்கும் மத்தியில் எவ்வளவு இடைவெளி நேரம் இருந்தது? 50 ஆயத்தன், 50 வசனங்கள் ஓதினால் எவ்வளவு நேரம் இருக்கும்? அவ்வளவு நேரம் இருந்தது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன்னா அந்த காலத்திலலாம் 10 நிமிஷம் சொல்ல முடியுமா? காமன் நேரம் சொல்ல முடியுமா? அந்த கணக்கு அப்போ இல்லை. ஆகவே 50 ஆயத்தை ஓதுனா எவ்வளோ நேரம்? அப்போ குறைந்தது ஒரு 10 நிமிடங்கள், 15 நிமிடங்கள். அதற்கு முன்பாகவே நிறுத்தியிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் பேணுதல். ஆகவே தான் சுபுடைய பாங்குக்கு முன்னாலேயே சஹருடைய கடைசி நேரம் என்று ஒரு 10 நிமிஷம் முன்னால் போர்டு எழுதி போட்டிருப்பாங்க. காரணம் அந்த பேணுதல் நேரம் அப்படிங்கிறதுனால. பாங்கு சொல்கிற வரைக்கும் நம்ம சாப்பிட்லாமா? கரெக்டாக அவங்க பாங்கு சொல்கிறாங்கன்றா சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை. ஆனால் பேணுதல் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுறது தான். பாங்கு சொல்கிறது சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் அல்லாஹ் அக்பர்னு சத்தம் கேட்டுட்டா வாயிலே இருக்கக்கூடிய உணவை துப்பிவிட வேண்டும். வாய் வரைக்கும் வந்துருச்சு, அதனால் அதை மட்டும் சாப்பிட்டு கொள்ளணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் தண்ணி குடித்திருக்கணும் போது அல்லான்னு ஆரம்பித்தா வாயில் இருக்கக்கூடிய தண்ணீரை துப்பிவிட வேண்டும். என் நேரம் முடிந்து விட்டது. ஆனால் இந்த பாங்கு கூட சரியான நேரத்தில் சொல்லப்பட்டால்தான். சில பள்ளியாசல் 2 நிமிஷம் கழித்து பாங்கு சொல்கிறான்னு வச்சுக்கிறோங்க. சில பள்ளியாசல் 5 நிமிஷம் கழித்து பாங்கு சொல்கிறாங்க. பாங்கு இப்போ தான் சொல்லணும்னு பார்க்கக்கூடாது, நேரம் தான் அங்கே முக்கியம். அதனால் சரியான நேரத்தில் பாங்கு சொல்லப்பட்டால் அதை நாம் கணக்கிலே கொள்ளலாம். அடுத்ததாக நோன்பு துறப்பது, திறப்பதல்ல, நோன்பு துறப்பது. நாம் வைத்த நோன்பை துறந்து விடுகிறோம். அந்த நோன்பு துறக்கும் நேரத்தில் நாம் செய்கிற துஆ இறைவனிடத்திலே எந்த திரையும் இல்லாமல் அங்கீகரிக்கப்படுகிறது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பிரார்த்தனைக்காக. அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட துவாவையும் கற்றுத்தர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2 வகையான துவா, 2மே அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம லக சும்து, இறைவனே உனக்காகவே நோன்பு நோற்றேன். வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து, நீ தந்த ரிஸ்கை கொண்டே நான் நோன்பு துறக்கிறேன். இன்னொரு துஆ, ஸஹபல் லம்உ வபதல்லத்தில் உரூகு வஸபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். தாகம் போய்விட்டது, நரம்புகள் ஈரம் அடைந்து விட்டன,
கூலி உறுதியாகிவிட்டது இறைவன் நாடினால் என்பது இதனுடைய பொருளாகும். இதுவும் அபூதாவுல தான் இருக்குது. இந்த மாதிரி துஆக்களை கற்றுத்தருகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இன்றைக்கு சில பேர் இந்த குர்ஆனை ஹதீஸை நாங்கள் மெத்த படிச்சுட்டோம் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க பாருங்க. பாவம், எத்தனையோ இழப்புக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் ஒன்றுதான் இதுவும். இந்த துஆவை அவர்கள் ஓதுவதில்லை. இல்லை இல்லை, இதை ஓதுவதற்குள்ள நசீபை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. எப்போ சுன்னத் ஜமாஅத்தை வெளியேறிட்டாங்களோ இந்த உலகத்திலே தண்டனையில் கஷ்டப்படுறது அப்படிங்கிறதல்ல, பாக்கியங்களை இழந்து விட்டாலே தண்டனை தான். இது பலவீனமான ஹதீஸ் தான். தத்துவம் பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், பலவீனமான ஹதீஸ்ன்னு சொல்கிறது யாரு? முஹத்திதீன்கள் தானே, ஹதீஸ்கள் இமாம்கள் தானே. ஹதீஸ்கள் இமாம்கள் பலவீனமான ஹதீஸுக்கு என்ன ஹுக்கும் தீர்வு சொல்லி தந்தாங்க, அதை பார்க்க வேண்டாமா? எஜூசல் அமலு பில் ஹதீஸில் லைஃபி, லைஃபான பலவீனமான ஹதீஸை கொண்டு அமல் செய்வது கூடும் சொன்னது யார்? முஹத்திதீன்கள். பலவீனம்னு சொன்னதை எடுப்பாகலாம், பலவீனத்துக்கு சொன்ன தீர்வை எடுக்க மாட்டாங்களாம். ஏன் இந்த ரெட்டை அளவுகோல்? நீங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்பாவி இளைஞர்கள் எல்லாம் ஏன் அவர்களுடைய நசீபை இழக்க வச்சுட்டு இருக்கிறீங்க? உங்களை நம்பி நீங்கள் குர்ஆன் ஹதீஸை கரெக்டாக சொல்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் 4 அப்பாவி இளைஞர்கள் உங்கள் பக்கம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நசீபை இழக்க வச்சுட்டீங்கள. வேணும்னா அந்த இளைஞர்களுக்கு எவ்வளோ மூத்த ஆளுங்கள் இமாம்களை விட்டுவிட்டு இல்லை ஊ சொல்லதான் கரெக்டு போனாங்கல்ல, அதுதான் தண்டனை. சார் நான் கேட்குற ஒரு பேச்சுக்கு பலவீனமாதின்னு வச்சுக்கிடுவோம். இது கருத்து என்னங்க? அல்லாஹும்ம லக்க சும்து. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் உனக்காகவே நோன்பு வைச்சேன். யாருக்கு நோன்பு வச்சேன்? நம்மளாம் அல்லாஹ்வுக்கு. அதுதானே சொல்கிறோம். இல்லை என்ன தப்பு இருக்குங்கிறேன். உன்னுடைய ரிசுக்கை கொண்டு நோன்பு துறக்கிறேங்கிறவங்கள பேச்சு மனோன்னு வச்சுக்கிறேங்க, தண்ணின்னு வச்சுக்கிறேங்க. யார் தந்த ரிசுக்கு? அல்லாஹ் தந்த ரிசுக்கு தானே. அதங்க சொல்கிறோம். அதே எங்கே இல்லை கூடாங்கிறீங்க. ஹதீஸ் பலவீனம்னு வச்சுக்கிறேங்க. இதில் என்ன தவறுங்கிறேன். சரி, அந்த நேரத்தில் பக்கத்து நண்பர்கிட்ட விசாரிக்குங்களா? என்னப்பா என்ன போகுதுங்க? நான் கேட்குறேன், நோன்பு துறக்கிறதுக்கு முன்னால் நண்பர்கிட்ட விசாரிக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நீங்கள் விசாரிக்கிறது கூடுங்கிறீங்க. அல்லாஹ் பார்த்து நான் உனக்கு தான் இறைவனை வச்சேன். ஏன் நான் பல இது இருக்க இஹ்லாஸ், இதுதான் இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக செய்வது. ஹதீஸிலே இல்லாவிட்டாலும் இதை சொல்ல வேண்டும். அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆனால் பலவீனம் சொல்லி எத்தனையோ நற்பாக்கியங்களை இழந்து விட்டவர்கள் இதையும் இழந்து நிற்கிறார்கள். சரி, இந்த நோன்பு என்றால் என்னங்க? 3லிருந்து தன்னை தடுத்து கொள்ளுதல். உண்ணுவது, அருந்துவது, இல்லறத்தில் ஈடுபடுவது, 3லிருந்து தடுத்து கொள்வது தான் நோன்பு. அசோமு என்றாலே நேரடி பொருள் தடுத்து கொள்ளுதல்னு அர்த்தமே. ஏன்னா இவர் தடுத்து கொள்றாருல 3 விஷயத்திலிருந்து. சரி, இதில் ஒருவர் மறந்துட்டு செஞ்சிட்டாரு, மறந்துட்டு சாப்பிட்டாரு. குழம்பு போல் முன்னாலே சாப்பிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ என்ன சட்டம்? அல்லது மறந்துட்டு குடிச்சிட்டாரு, குடித்த பிறகு அவருக்கு நோன்பு வச்சிருக்கமே, மறந்துட்டு குடிச்சிட்டோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் நஸிய வஹுவ ஸாயிம். ஒருவர் நோன்பு நோற்ற நிலையிலே மறந்து விட்டு ஃபஅக்கல உண்டு விட்டார், அவ் ஷரிப அல்லது அருந்து விட்டார், பிரச்சனை இல்லைங்க. ஃபல் யுத்திம்ம ஸௌமஹு, நோன்பை தொடரட்டும் என்றார்கள். ஏன் மறதிங்கிறத நாம் உருவாக்குவதில்ல. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்கிறாங்க. அல்லாஹ் உங்களை மறதி கொடுத்து சாப்பாடு தந்துருக்குறாங்க. ஏன் மறதிக்கு நம்ம கையில் இருக்குது? அல்லாஹ் கையில் இருக்குது. அல்லாஹ் உங்களை மறதியை கொடுத்து குடிக்க தண்ணீர் தந்துருக்கிறாங்க. நீங்கள் பொறுப்பாளி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஒரு கருத்தை சொன்னாங்க, இன்னல்லாஹ வலஅ அன் உம்மத்தி அல் ஹதஅ வன் நிஸ்யான். தவறுதலாக அல்லது மறதியாக ஒருவர் செய்துவிட்டால் இறைவன் குற்றம் பிடிக்க மாட்டான். இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அது பிரச்சனை இல்லை. வேண்டுமென்றே செய்தால், நோன்பு வச்சிருக்கிறாரு, நல்ல நினைவு இருக்குது, சாப்பிட்டுட்டு நோன்பை முடித்தார், அல்ல நினைவு இருக்குது, ஏதாவது குடிச்சிட்டு நோன்பை முடித்தார், இப்போ என்ன சொல்லிட்டா நோன்பு முறிஞ்சு விடும். ஏன் வேணும்ட்டு நினைவு தெரிஞ்சு தானே செய்கிறாரு, அதனால் இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் கலா செய்ய வேண்டும், அதுவும் பிரச்சனை இல்லை. வேறு ஏன்னா குற்றப்பரிகாரம் உண்டா? ஏன்னா நினைவு தெரிந்து சாப்பிட்டு நோன்பை முடிச்சிருக்கிறார்ல, குற்றப்பரிகாரம் உண்டா? ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க குற்றப்பரிகாரம் இல்லை. ஆனால் அவர் செய்தது தவறு, பாவம், கலா செய்தால் போதும். ஆனால் பாவம் தௌபா செய்ய வேண்டும். ஹனபி இமாம் சொல்கிறாங்க குற்றப்பரிகாரம் உண்டு. என்ன குற்றப்பரிகாரம்? அதுக்கு அடுத்து நான் வர்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் சஹாபா பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு சஹாபா வந்தாங்க, யார சொல்லலாம், ஹலக்து, நான் நாசம் போயிட்டேன் அப்படின்னாங்க. என்னங்க நடந்தது சொல்லுங்கங்க.
வந்த தோழர் சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் நோன்பு நோற்ற நிலையில் மழையோடு சேர்ந்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் செய்த இந்த செயலுக்கு குற்றப்பரிகாரம் நிறைவேற்ற வேண்டும். என்ன ஒன்றாவது, அல்தக்கோ ரகபா, ஒரு அடிமையை உரிமையுடன். அந்த காலத்தில், இப்போலாம் அது இல்லை. வந்தத்தோடு சொன்னாங்க, எனக்கு அடிமையே இல்லையே, இருந்தாலும் நான் உரிமையுடன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படியாங்க சியாமு ஷஹ்ரைன் முத்ததாபிஐன், தொடராக 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். வந்தத்தோடு சொன்னாங்க, அதுவும் என்னால் முடியாது யார சொல்லலாம், என் உடல் அமைப்புக்கு. அடுத்து ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இத்ஆமு சித்தீன மிஸ்கீனா, நீ 60 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். நானும் ஏழை, 60 பேருக்கு சாப்பாடு கொடுக்க நான் எங்கே போகிறது அப்படிங்கிறாங்க. அப்படியா, போய் உட்காருங்க செல்லாம் சொன்னாங்க. போய் உட்காந்துட்டாங்க. சிறிது நேரம் கழித்து ஒரு கூடை நிறைய பேரித்தங்கனி வந்தது. ஐனசாயில், என்னிடம் வந்து தீர்ப்பு கேட்டவர் எங்கே அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னே அந்த தோழரும், ஆனால் யாரை சொல்ல, அது நான் தான் அப்படின்னு ஓடி வந்தாங்க. ஹுத்ஹாதா ஃபதஸத்தக் பிஹி, இந்த பேரித்தங்கனி கூடையை எடுங்க, உங்கள் பகுதியிலே வசிக்கிற ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்க, தர்மம் செஞ்சிருங்க. அந்த தோழர் சொன்னாங்க, ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க, நான் இருக்கிற இடத்துல என்னை விட ஒரு ஏழை இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். கடைவாய் பற்கள் தெரிகின்ற அளவிற்கு சிரித்தார்கள். பிறகு சொன்னாங்க, அத்ஐம் அலா அஹ்லி, உங்களுடைய குடும்பத்துக்கு அதுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரத்யேகமான தன்மை. இப்போ நம்மளாம் அப்படி செய்ய முடியாது. ஒரு ஆள் இந்த மாதிரி நடந்து போச்சு, ஏழையாக இருக்கிறாரு, அப்படி அப்பா பரவாயில்லன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போ வசதி வருதோ அவர் செய்யணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் எத்தனையோ சிறப்பம்சங்களை வழங்கினான், அவற்றில் இதுவும் உண்டு. நாடியவர்களுக்கு தண்டனை அகற்ற முடியும், அது அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அதிகாரம். அதை வச்சு சொன்னாங்க. சரிங்க, இப்போ இல்லறத்தில் ஈடுபட்டால், நோன்பை முறித்து விட்டால் இது செய்ய வேண்டும் இருக்குதா? இப்போ இன்னொரு சப்ஜெக்டு, இது கணவருக்கு மட்டும்தானா மனைவிக்கும் சேர்த்தா? ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, இவருக்கு மட்டும், கணவருக்கு மட்டும்தான், மனைவிக்கு இந்த சட்டம் வராது. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லலையில, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவருக்கு நீங்களும் இதை செய்யணும், உங்கள் துணைவியையும் இப்படி செய்யணும் சொல்லலைங்க. அதனால் கணவருக்கு மட்டும்தான் அந்த சட்டம். ஹனபி இமாம் சொல்கிறாங்க, இல்லை, மனைவியும் இதை நிறைவேற்றியாக வேண்டும். ஏன் 2 பேருமே நோன்பை ஃபசாத் ஆகிட்டாங்கல்ல, இந்த செயலை செய்து நோன்பை வீணாக்கியதுங்கிறது கணவர் மட்டுமா, மனைவியும் தானே, அவங்க நோன்பும் தானே வீணாக போச்சு. ஆகவே கணவருக்குண்டான சட்டம் மனைவிக்கும் வந்துவிடும் அப்படிங்கிறாங்க. இங்கே யோசிக்கணும், ஷாஃபி ஹனபின்னு சொல்கிறோம், அந்த 2 பேருமே ஆதாரமாக எடுப்பது இந்த ஹதீஸை தான். அவங்களுக்கு மட்டும்தான் சொன்னாங்க, ஆக அவருக்கு மட்டும்தான் இந்த ஹதீஸ் ஆதாரம். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அவருக்கு சொன்னாங்க இதை, இந்த குற்ற பரிகாரத்தை, இந்த காரியத்தை செஞ்சுட்டாருன்னு சொல்லி? அந்த காரியத்தை தானே மனைவி செஞ்சுருக்கிறாங்க அவங்க. எல்லாருக்கும் ஆதாரம் இந்த ஹதீஸ் தான். ஷாஃபி என்போம், ஹனபி என்போம், அவர்களுடைய கருத்துக்களுக்கு பின்னணியிலே குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கும், ஹதீஸுகள் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த ஹதீஸை வச்சு தான் ஹனபி இமாம் சொல்கிறாங்க, ஒரு ஆள் வேணும்டே சாப்பிட்டான்னு வச்சுக்கிறோங்க, வேணும்டே குடித்து இந்த நோன்பை ஃபசாதாக்கினாலும் இந்த குற்றப்பரிகாரம். ஏன் 3 விஷயம் தானே. நோன்பை நம்ம என்ன விளக்கம் கொடுக்குறோம்? உண்ணுவது, அருந்துவது, இல்லறத்தில் ஈடுபடுவது, இதிலிருந்து தன்னை தடுத்து கொள்ளுதல். ஒன்றை செய்துவிட்டால் இதுதான் பரிகாரம் என்றால் மற்ற 2க்கும் அதுதானே. இல்லறத்தில் கூட செஞ்சுட்டாரு, குற்றப்பரிகாரம் சலம் சொல்லிட்டாங்க, 3 விஷயம் அது ஒன்று நடந்து போச்சு, மீதி 2க்கு அந்த சட்டம் தானங்க வரணும். ஹனபிமா அதனால் குற்றப்பரிகாரம்ங்கிறாங்க, வேணும்னு சாப்பிட்டாலும் இது நிறைவேற்றி ஆகணும். ஷாஃபிமா சொல்கிறாங்க, எந்த விஷயம் வந்துச்சோ அதை அதோட வச்சுருவோம். இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு தானே இது வந்துச்சு, அதுக்கு மட்டும் வச்சுருவோம், ஏன் இதோட அதை சொல்லணும் அப்படின்னு அவங்க கருத்து. 2 பேருமே இந்த ஹதீஸைத்தான் ஆதாரமாக எடுக்கிறார்கள். இன்னொரு விஷயம் சொல்லவா உங்களுக்கு, இந்த ரமலான் மாதத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டு நோன்பை முறித்து கொண்டவருக்கு கடுமையான பரிகாரம் தானே. ஏன் தெரியுமா? இது அந்த மாதத்தின் புண்ணியத்தை இவர் சீர்குலைத்து விட்டார், அந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை இவர் சிதைத்து விட்டார். அதனால தான் இதையே வேறு நாட்களில் நடந்தால் இந்த குற்றப்பரிகாரம் கிடையாதுங்க, நம்மலாம் முடிஞ்சு போச்சு. 11 மாதங்களில் நம்ம நோன்பு வைக்கிறோம்ல, நஃபிலா நோன்பு வைப்போம், சுன்னத்தான் நோன்பு வைப்போம். அந்த நேரத்தில் இது நடந்து போச்சுன்னு வச்சுக்கிறோங்க, இந்த குற்றப்பரிகாரம் கிடையாது. சரி, ஏன் அது ரமலான் மாதம் இல்லையில,
இன்னொன்று, ரமலான் மாதத்திலே விடுபட்ட நோன்பை ஒருவர் கல்லா செய்கிறார். மீதமுள்ள 11 மாதங்களில் காலம் என்னமோ ரமலான் அல்ல, நோன்பு என்னவோ ரமலான் நோன்பு தான். அந்த கல்லாவுடைய நோன்பிலே இந்த காரியம் நடந்து போச்சு. மனையோடு சேர்ந்துட்டார், நோன்பை முறிச்செல்லாம் வச்சுக்கிறங்க. அப்போதும் அந்த நோன்பை அவர் கல்லா செய்தால் போதும், குற்ற பரிகாரம் கிடையாது. ஏன்? ரமலானுடைய மாதத்திற்காக உள்ள சட்டம் அது. அந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க. நோன்பு வைத்த நிலையிலே ஒருவர் இரத்த தானம் செய்யலாமா? ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டெஸ்ட்டுக்காண்டி ரத்தம் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். இரத்த தானம் செய்யலாம். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்த நிலையிலே இரத்தத்தை வெளியேற்றி இருக்கிறாங்கல்ல. யஹ்தஜம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ ஸாயிம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்ற நிலையிலே இரத்தத்தை வெளியேற்றி இருக்கிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹிஜாமா அப்படின்ற ஒரு சிகிச்சை முறை இருக்குதுங்க. உடம்புலேருந்து ரத்தத்தை வெளியேற்றும் முறை இன்றைக்கும் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, யாருக்கும் அது தெரியாது, யாரும் செய்கிறதும் இல்லை. ஆனால் ஒரு சில பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இருக்குது ஹிஜாமா, ரத்தத்தை வெளியேற்றும் முறை. இது அரபுகளுக்கு மத்தியிலே இருந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிகிச்சை முறையை செய்தார்கள். நோன்பு நோற்ற நிலையிலே செய்தார்கள், ரத்தத்தை வெளியேற்றினாங்க. ஆகவே நீங்கள் ரத்த தானம் கொடுக்குறங்கிற ரத்தத்தை வெளியேற்றுறது தானே, பிரச்சனை இல்லை. டெஸ்ட்டுக்கான ரத்தம் கொடுக்குறீங்க, பிரச்சனை இல்லை, சலாசம் செஞ்சு காமிச்சிருக்காங்கல்ல, அதனால் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறதை நாம் அறிந்து கொள்வோம். சரி, நோன்பு நோற்ற நிலையிலே மூக்குக்கு மருந்து போடலாமா, கண்ணுக்கு மருந்து போடலாமா, காதுக்கு மருந்து போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. காதுக்கு மருந்து போடக்கூடாது, மூக்குக்கு மருந்து போடக்கூடாது, கண்ணுக்கு மருந்து போடலாம். ஏங்க அந்த கண்ணுக்கு மட்டும் விதிவிலக்கு? கண்ணிலே நாம் மருந்து போட்டோம், இங்கே அது ஆயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்ல டாப்ஸாக இருந்தாலும் சரி, அந்த மருந்து வயிற்றின் உள்பகுதிக்கு செல்லாது. ஆனால் அந்த மருந்துடைய தாக்கம் தொண்டைக்குழியில் தெரியலாம், அந்த அசர் அடையாளம் தெரியலாம். ஆனால் அந்த பொருள் அங்கே வராது. கண்ணில் போட்டோமே மருந்து, அதனுடைய அடையாளம் தாக்கம் தெரியும், ஒரு உணர்வு தெரியுமே தவிர அந்த பொருள் இங்கே வராது. அதே போல் வயிற்றின் உள்பகுதிக்கும் செல்லாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்த நிலையிலே சுருமா போட்டிருக்கிறார்கள். தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு சஹாபி வந்தாங்க, யாரை சொல்லலாம், நான் நோன்பு வச்சிருக்கிறேன், கண் வழியாக இருக்குது, நான் சுருமா போட்டு கொள்ளலாமா அப்படிங்கிறான். கேட்கறது காரணம் என்ன? அவங்க நோம்பாளியாக இருக்க போய் தான், நோம்பாக இருந்துக்கிட்டு சுருமா போடலாமாங்கிறது தான் கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருமா போட்டுக்கொள்ளுங்கள் என்றார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே கண்ணுக்கு மருந்து போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் காதுக்கு மூக்குக்கு மருந்து போடக்கூடாது. காரணம், இந்த இரண்டின் வழியாக ஒரு பொருளை நாம் போட்டால் வயிற்றின் உள்பகுதிக்கு செல்லுகிறது, ரூட் இருக்குது, அதனால் அது கூடாது. சில பேர் இந்த ஆஸ்துமா சம்மந்தப்பட்டவங்களாம் இன்ஹேலர் யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணலாமா? காற்று தானே போகுது அப்படிம்பாங்க. கூடாது. ஏன்? வெறும் காற்று மட்டுமா போகுது? மருந்தும் சேர்ந்து தானே போகுது. சும்மா வெறும் காற்று போனாலும் ஒரு விஷமா கிடைக்குமா? அதில் மருந்து கலந்துருக்கிறது அல்லவா, கூடாது. ஆவி பிடிக்கலாமா ஹசரத் அப்படின்னு கேட்குறாங்க. ஆவி பிடிப்பாங்கள்ல பெரியவங்க. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஆவியுடைய அருமையே தெரியலை. இந்த காலத்துலலாம் சளியெல்லாம் அதிகமாக வராது, நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஏன்? ஆவி பிடித்தல்கிற ஒரு அற்புதமான சிகிச்சை முறை மக்கள் மத்தியில் இருந்தது நம்ம முன்னோர்கள்ட்ட. இன்றைக்கி அது இல்லாமல் போச்சு. ஆனால் இன்றைக்கி நடைமுறைப்படுத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க ஒரு சில பெரியவர்கள்லாம். அது செய்யலாமா? கூடாது. ஏன்? அதுவும் மருந்து தானே போகுது. அதில் அது பதிலாக ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டு தானே நீங்கள் ஆவி பிடிக்கிறீங்க. கூடாது. சரிங்க, அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது. ஊசி போடலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஊசி போடலாம். ஏன்? மருந்து உள்ளே போகுதுங்க, போகட்டுமே. இயற்கை துவாரங்கள் வழியாகத்தான் போகக்கூடாது. நீங்கள் ஊசி போடுறது இயற்கை துவாரம் அல்ல, ஆக போடலாம். இது நேரடியாக ஆதாரத்தை பார்க்க முடியாது. சில காலத்தில் ஊசி போடும் முறை இருந்ததா? ஊசி போடும் முறையே இல்லையே. நேரடியாக ஆதாரத்தை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஆனால் வேறு வகையிலே நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். என்ன அப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பாம்பு தீண்டுதல் இருந்துச்சா? இருந்துச்சு. தேள் கொட்டுதல் இருந்துச்சா? இருந்துச்சு. இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாமே. ஏன்? பாம்பு கடித்தா விஷம் உள்ளே போகுதில்ல, தேள் கொட்டினா விஷம் உள்ளே போகுதில்ல. நோன்பாளியுடைய உடலிலே எது போனாலும் நோன்பு முறிந்துவிடும் என்றிருந்தால் சொல்லி இருப்பார்கள் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நோன்பாளியை பாம்பு கடித்தா நோன்பு முறிஞ்சிடும் சொல்லியிருக்கணுமே, சொல்லலையில. தேள் கொட்டினா நோன்பு முறிஞ்சிடும் சொல்லணுமே, சொல்லலையே. இதில் என்ன புரிகிறது?
இயற்கை துவாரங்கள் வழியாகத்தான் போகக்கூடாது, இது வேறு வழியிலே செல்கிறது. நம்ம தைலம் தேய்க்கணும், நோம்பாளியாந்து தைலம் தேய்க்கலாமா? தேய்க்கலாம். நீங்கள் தைலம் தேய்ச்சாலே உள்ளே போகத்தானே செய்யும். மெல்லிய துவாரங்கள், கண்களுக்கு தெரியாத மெல்லிய துவாரங்கள் தோளிலே உண்டு, நம் கண்களுக்கு தெரியாது, இருக்கிறது. அதனால் தானே உள்ளே இருக்கும் வியர்வை வெளியே வருகிறது. வியர்வை எங்கேருந்து வந்துச்சு? தோளுக்கு மேலே வந்துச்சுல்ல, உள்ளேருந்தான் வெளியே வந்துச்சு. அப்போ நுண்ணிய துவாரம் இருக்க போய் தானே வெளியே வந்துச்சு. அதே போல் நீங்கள் ஒது செய்கிறீங்க, குளிக்கிறீங்க, அந்த சமயத்திலெல்லாம் அந்த தண்ணி நம்ம கண்களுக்கு தெரியாத அந்த நுண்ணிய துவாரம் வழியாக உள்ளே போகத்தான் செய்யும். அது பிரச்சனையே கிடையாது. ஆகவே அது கூடும். சரிங்க, இந்த நோன்பு வைத்த நிலையிலே விந்து வெளிப்பட்டால் என்ன சட்டம்? உறக்கத்திலே வெளிப்பட்டால் நோன்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஏன் அவருடைய கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் விழிப்பிலே இவருடைய செயலின் மூலமாக அது நிகழ்ந்தால் நோன்பு முறிந்துவிடும். அதே போல் ஒருவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது. தஹஜ்ஜுடைய நேரத்தில், இரவு சஹருடைய நேரத்தில் குளிப்பு கடமை. ஆனால் இவர் குளிக்கலை, ஃபஜ்ருடைய நேரம் வந்துடுச்சு. இப்போ என்ன செய்கிறது? குளிக்காமல் விட்டானே, நோன்பு எனக்கு கிடைக்குமா? கிடைக்கும். ஃபஜ்ருக்கு முன்னாலேயே குளித்தாக வேண்டும் என்கின்ற சட்டம் கிடையாது. ஏன்னா ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குளிப்பு கடமையானது, மின் கைரி ஹுல்மின், அதாவது உடலுறவின் மூலமாக. சுபுடைய நேரமும் வந்தது, அதற்கு பிறகுதான் அவர்கள் குளித்தார்கள், நோன்பையும் தொடர்ந்தார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டாது. ஆனால் குளித்தல் நல்லதுங்கிற வேறு விஷயம். இவர் குளித்தாதான் பிறகு சுபுடைய தொழுகையும் தொழ முடியும் என்பது வேறு விஷயம். ஒருவர் குளிப்பு கடமையாகி வீட்டிலேயே குளிக்காமல் இருந்தால் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். இதெல்லாம் இருக்கட்டும். நோன்பு கூடுமா? குளிக்கலை, சுபுடைய நேரம் வந்துருச்சு, நோன்பு கூடுமா? நோன்பு கூடும். அதே போல் சில பேர் கேட்பாங்க, நோன்பு வச்சுக்கிட்டு பேஸ்ட்டு போடலாமா அப்படின்னு கேட்பாங்க. பேஸ்ட்டு போடுவதால் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பேஸ்ட்டு உள்ளே சென்று விட்டால் ஆபத்து வந்துவிடும், நோன்பு கூடாமல் போய்விடும். ஏன் பேஸ்ட்டு போடாமல்னு கேட்குறாங்க? நாக்கில் சுவை வருத, சுவை. எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு சுவை இருக்கிறது, சுவை இல்லாத பேஸ்ட்டே கிடையாது. அப்போ நாக்கு டேஸ்ட்டு பண்ணுதே, அது அதெல்லாம் கூடுமா? கூடும். அது டேஸ்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உள்ளே தானே போகக்கூடாது. ஒரு நோன்பாளி கடல் தண்ணியில் ஒது செஞ்சார், உப்பு கறிக்குமா இல்லையா? இப்போ அவர் நாக்கு டேஸ்ட்டாக தானே, இப்போ நோன்புக்கு பாதிப்பா? டேஸ்ட்டே நோன்புக்கு பாதிப்புன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கானே? நோன்பாளி கடல் நீரிலே ஒது செய்யக்கூடாது சொல்லியிருப்பாங்களே. ஏன் உப்பு கறிக்கும் தானே, டேஸ்ட்டு பிரச்சனையே கிடையாது, உள்ளே தான் சொல்லக்கூடாது. நீங்கள் பேஸ்ட்டு யூஸ் பண்ணும் பொழுது அதோடைய நுரை திரவமாக தானே இருக்குது, உள்ளே சென்று விடக்கூடாது, உள்ளே சென்று விடுகிற ஆபத்து இருக்கிறது. திட்டப்பொருளாக இருந்தால் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், உள்ளே போகாமல் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் நுரை என்பது திரவ பொருள், கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களை மறியாமல் ஒரு சொட்டு உள்ளே போக வாய்ப்பு இருக்கிறது, உங்களுடைய நோன்பு பாழாகி போய்விடும். ஆகவே இந்த பேஸ்ட்டு போடுறதையெல்லாம் சுபுக்கு முன்னாலே வச்சுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த நோன்புடைய சட்டங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் நோன்புடைய முழு பலனையும் நாம் பெற முடியும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நமது அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.